Hello guys and welcome back to the video. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா போட்ல இருந்து ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா போட் Airdopes 171 இதோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது எனக்கு 1000 ரூபாய்க்கு கிடைச்சிது. ஸோ இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ ஸ்டில் 1500 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு இந்த ரேட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் நந்தா, நீங்க பார்த்து நிற்கிறது வீட்டின் ஸ்பேஸ் தமிழ். எங்க சேனலோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எதுவுமே பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கீழே லிங்க் இருக்குது. இதில் நமக்கு IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸோ ஸ்வெட் ப்ரூஃப், அதெல்லாம் நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சின்ன ஸ்ப்ளாஷ் கூட தாங்கிக்கும். ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க, குவிக் சார்ஜ் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 380 mAh பேட்ரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year வாரண்டி கார்டு இருக்குது. எஸ் போட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year வாரண்டி கொடுத்துருவாங்க. ஸோ சின்ன பேக்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ் இருக்கும். பை டிஃபால்ட்டாக மீடியம் மாற்றிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நம்ம மாட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சில லீஃப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ப்ராடக்ட் வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம காம்பேக்டாக இருக்குது. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். குவாலிட்டி பெருசாக ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல, ஆவரேஜாக இருக்குது. ஸோ உள்ள நமக்கு இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ சார்ஜிங் போர்ட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பின்ஸ் கோல்ட் டிப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மார்க் பண்ணியிருக்காங்க. கீழே மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ பட்டனும் பார்த்தீங்கன்னா கிளிக்கியாக இருக்குது. க்ளோசிங் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மேக்னெட்டிக் கொடுத்துருக்கனால ஸோ க்ரிப்பு நல்லா இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது நமக்கு ஆன் ஆகிடுச்சு. பேரிங் மோடுக்கு வந்துச்சு. உங்கள் ஃபோனில் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா குட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்து வந்துருப்பீங்க. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி அப்புறம் பில் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இதோட காம்பேக்ட்னஸ். ஸோ 1500 ரூபாய்க்கு நமக்கு ட்ரூ வயர்லெஸ் இருந்து போட்லேருந்து தராங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம காம்பேக்டாக இருக்குது. கேப்சூல் சைஸ் மாதிரி இருக்குது. ஸோ பெரிய கேப்சூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பில் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். ஸோ வெளியில இந்த கேஸாக இருக்கட்டும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இந்த ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு பிளாஸ்டிக் தான். சாட்டிஸ்ஃபேக்ஷனான க்ளோஸ் நமக்கு கிடைக்குது. ஓப்பன் பண்ண சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. மேலே இருக்க மேக்னெட் போடுறதுனால நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்குது. ஸோ கீழே இது விழுதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விழுல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. 1500 ரூபாய்க்கு நீங்கள் இதை கொடுத்து வாங்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அது முக்கியமான காரணம் போட் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பஞ்ச்னஸ், கிளாரிட்டி, அதுக்கப்புறம் பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அது இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக கொடுத்துருக்காங்க. பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, கிளாரிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் வால்யூம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ SBC பை டிஃபால்ட்டாக இது ஆனில் இருக்குது. கோடக் இது பார்த்தீங்கன்னா AAC நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ சப்போஸ் ஆன் பண்ணி வச்சு தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தேன்.
ஆனா ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடுவுல இது மாறுதோன்னு டவுட்டா இருக்கு எஸ்பிசிக்கு. அதனால பாத்தீங்கன்னா வால்யூமா இருக்கட்டும் சரி, ஆடியோவோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இதோட கனெக்டிவிட்டி, இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண போனும் பாத்தீங்கன்னா ரெட்மி K20 Pro. இதுலயுமே ப்ளூடூத் 5.0 நமக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மீட்டர் வரைக்கும் வந்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் தள்ளி ஒரு 6, 7 மீட்டர் வரைக்கும் போனீங்கன்னா லைட்டா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 8, 9 அப்படி போனீங்கன்னா சுத்தமா கேட்காது. ரொம்ப ரொம்ப விட்டு விட்டு கேட்கும். பட் இந்த நேரத்துல நிறைய 5.0 எல்லாம் பார்த்தீங்கன்னா 10, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 11 அது வரைக்கும் எந்த விதமான இஷ்யூஸ் இல்லாம இருக்கும். ஆனா இதெல்லாம் அப்படி இல்ல. ஸோ இது நம்மளால கால் இன்டேக்கும் பண்ணிக்க முடியும், கேன்சலும் பண்ணிக்க முடியும். ரெண்டுத்துலயுமே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி உங்களால காலை இன்டேக் பண்ணிக்க முடியும், பாஸ் பண்ணிக்க முடியும் பாட்டை. ஸோ 2 டேப் பண்ணீங்கன்னா உங்களால ஸ்கிப்புமே பண்ணிக்க முடியும். கூகுள் அசிஸ்டன்ட் வேணும்னாலும் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே தனித்தனி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கு. ஸோ அது நம்ம காது கீழே மாட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதே சமயம் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் கிடைக்கும். ரெண்டுமே பேர் ஆயிடுச்சுன்னா ஓகே பக்கவா இருக்கும். ஸ்டீரியோ எஃபெக்ட் ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு உங்க போன் சொல்லிட்டு நீங்க பேர் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒன்னு பேர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு பேர் ஆயிடும். அதே இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்செட்டை மட்டும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்னுட்ட நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ கால்லாம் ரொம்ப நேரம் பேசுறதா இருந்தா ஸோ பேட்டரி கட்டி நீங்க அதை நீங்க காலில் ஒன்று கேஸ்ல போட்டு வச்சுட்டு இன்னொன்று நம்ம காலில் மாட்டி கால் பேசிக்க முடியும். ஏன்னா தனித்தனியா மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால இது பண்ண முடியும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான என்விரான்மெண்ட்ல இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான இஷ்யூஸும் நோட் பண்ணல. இதே ஒரு லவுடான என்விரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க, ஒரு டிராஃபிக்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க பேசுறது கண்டிப்பா கேட்காது. கொஞ்சம் கத்தி பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ கொஞ்சம் கத்தி பேசினா உங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். ஒரு வேலை விட்டு விட்டு கேட்கறது அதெல்லாம் நாம இங்க நோட்டீஸ் பண்ணல. அடுத்து பாத்தீங்கன்னா லேட்டன்சி இஷ்யூ. இதுல லேட்டன்சி இஷ்யூ இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ் இருந்தது. நான் 2 தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் அடிக்கடி நோட்டீஸ் பண்ணது இல்ல. ஃபேஸ்புக் போஸ்ட் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 2 தடவை இன்புட்ல வாய்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா கேட்கற மாதிரி இருந்தது. பட் கேமிங் விளையாடும் போது இது நான் பெருசா நோட்டீஸ் பண்ணல. ஆனா இந்த ப்ராடக்ட்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா லேட்டன்சி இஷ்யூ இல்லைனாலும் பாத்தீங்கன்னா பட் சில சமயங்கள்ல கம்மியா கேட்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா லிப் மூவ்மெண்ட் சீக்கிரமா வந்துடும். பட் ஆடியோ பாத்தீங்கன்னா லேட்டா கேட்கும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் உண்மையாவே கடுப்பா இருக்கு. அதே சமயம் ஹெட்செட் நீங்க ரொம்ப நேரம் காதுல வச்சிருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா லைட்டா வலிக்கிற மாதிரி இருந்தது. இது வெயிட்லெஸ் தான். பட் ஓவரால் பேட்டரியும் அதுலதான் கேரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வலிக்குது. படுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டெல்லாம் பட்டன் ட்ரிகர் ஆகுது. அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இதுல இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் இதோட பேட்டரி லைஃப். ஸோ எவ்வளோ நேரம் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்தது. 100% வால்யூம்ல நான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்க வால்யூம் இன்னும் ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டைம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும். ஸோ 2.5 மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் 2.5 மணி நேரம் தான் அந்த கேஸ் விட்டு வெளில எடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும். சப்போஸ் அந்த கேஸ்ல நீங்க ஒரு 1/2 மணி நேரம் வச்சீங்கனாலே போதும், திருப்பி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். திருப்பி ஒரு 2.5 மணி நேரம் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி 3 தடவை நம்மளால பண்ணிக்க முடியும். அந்த கேஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் சொலையா எடுத்துக்குது. ஸோ 2 மணி நேரம் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 6 to 7 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க வால்யூம் ரெடியூஸ் பண்ணி யூஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 ஹவர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அது பாத்தீங்கன்னா 50 இல்லைன்னா 60 வால்யூம் பர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல இந்த ப்ராடக்ட் 1500 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஒர்த்து தான். பட் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா வேற லெவல் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரெட்மில பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு இன்னொரு ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்செட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் வாரண்டி இருக்கும். போட்ல என்ன பிரச்சனைனா ஆடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் ரொம்ப நாள் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஸோ யாரா இது வரைக்கும் ஒரு வருஷம் நான் போட் ஹெட்செட்டை யூஸ் பண்ணிருக்கேன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படி யூஸ் பண்ணீங்க, என்ன மாடல்னு டீட்டெயிலா சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இவங்க ஆனா வாரண்டி கிளைம் பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கே வந்து ப்ராடக்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் இப்போ கோவிட் சுச்சுவேஷன்ல எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி நம்ம போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு வருஷம் ஓகே வாரண்டி இருக்கு. ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு திருப்பி இன்னொரு ஹெட்செட் வாங்க வைக்கிறதுக்கு அப்படி பண்றாங்களா என்ன எதுன்னு தெரியல. இது வரைக்கும் நான் போட் ப்ராடக்ட் எதுவுமே 1.5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணது இல்லை. கண்டிப்பா இன்னொரு
ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் மோஸ்ட்டாக வந்துடுது. ஸோ அதை பற்றி கீழே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கிடச்சுன்னா வேறு லெவல் வேல்யூ ஃபார் மணி. 1500 ரூபாய்க்கு ஓகே தான். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்ம கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி வாங்கினா நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 ஒயர்லெஸ் ஹெட்செட் வாங்குறதா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.